வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா, ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பு. ஆண்டிப்பட்டியில் சுவாமி ஊர்வலத்தின் போது மோதல், சுவாமி சிலையை சேதப்படுத்தியதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜக்காம்பட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் அங்க பிரதர்ஷனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்திய பெண் பக்தர்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியில் உள்ள பழமையான முத்துமாரியம்மன் கோவில் வட்டார அளவில் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் 15 நாட்கள் நடக்கும் சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு செல்வது வழக்கம். நடப்பாண்டு சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் 8ஆம் நாள் நிகழ்ச்சி அன்று குழந்தையுடன் அம்மன் கோவிலை சுற்றி பிரகார உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவில் தீர்த்த குளத்தில் நீராடிய ஏராளமான பெண் பக்தர்கள் கோவிலை முட்டி போட்டும் உருண்டு வந்தும் அங்க பிரதட்சணம் செய்து பக்தி பரவசத்துடன் சுற்றி வந்த நிகழ்ச்சி காண்போரை உருக்குவதாக இருந்தது. இதையடுத்து தீப்பந்தம், வெண்கொற்றை குடை ஆகியவற்றை பக்தர்கள் ஏந்தி வர மேலதாளத்துடன் குழந்தையை கைகளில் ஏந்தி கோவிலை சுற்றி முத்துமாரியம்மன் பிரகார உலா வந்தார். அப்போது பெண் பக்தர்கள் அருள் வந்து ஆடினர். திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் ஓம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலய 32ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் கிராமம் ஓம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலய 32ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தேவார பஜனையுடன் ஆரம்பிக்கப்பட்டது. பால்குட ஊர்வலம் மற்றும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. தொடர்ந்து விசேஷ கலச பூஜை நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஓம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து தீக்குண்டத்தில் ஓம் அர்த்தநாரீஸ்வரி அம்மனை பக்தர்கள் தங்கள் தோளில் சுமந்து இறக்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆவணிப்பூர் ஓம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் ஆவணிப்பூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி சங்கர நாராயணா சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை நடத்த நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டியில் செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி திருக்கோவிலுக்குட்பட்ட கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த கிராமத்தை சேர்ந்த 6 சமுதாய மக்கள் இணைந்து வெகு விமர்சையாக நடத்துவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழா நடைபெறுவது தொடர்பாக கோவில் நிர்வாகம் எவ்வித அழைப்பும் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் மக்கள் கேட்டபோது சரியான பதில் இல்லை என்பதால் அக்கிராம மக்கள் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருவிழாவை நடத்த உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சில தினங்களுக்கு முன்பு அக்கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் லிங்கம்பட்டி கிராம மக்கள் விழா நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவில்பட்டி கடலையூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விழா நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து அக்கிராம மக்கள் கூறுகையில், கோவில் நிர்வாகி கடந்த ஆண்டும் இதேபோன்று விழாவின் போது பிரச்சனை செய்தார். தற்போது அவர் ராஜினாமா செய்துவிட்டதாக கோவில் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த கடிதத்தை மக்களிடம் காண்பிக்க வேண்டும். மண்டக படிகாரர்களுடன் ஆலோசனை நடத்தி கோவில் நிர்வாகி நியமித்து வழக்கம் போல் விழா நடத்த நடவடிக்கை எடுக்கும் என கோரிக்கை வைத்துள்ளனர். லிங்கம்பட்டி ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா வழக்கம் போல நடக்கும். 20 வருஷமாக சரணம் என்பவர் மேல்பார்வையில் நடந்துக்கிட்டு இருந்தது. போன வருஷம் திருவிழா 3 வருஷத்துக்கு போன வருஷம் 3ஆம் தேதி நடத்திட்டு 4ஆம் தேதி நடத்த மாட்டேன். நாட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே வந்து பேசி நடத்த சொல்லிட்டார். நடத்தி முடிஞ்சோன்னா நான் அடுத்த வருஷம் நடத்த மாட்டேன்னு அங்கே சொல்லிவிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. சித்திரை திருவிழா ஆரம்பிக்கும் தேதி சித்திரை ஆரம்பித்த உடனே கேட்டோம், என்ன சரவணா திருவிழா நடத்தலை, ஏன் நடத்தலைன்னு கேட்டோம். என்னால் நடத்த முடியாது, நீங்கள் யார் வேணால் வச்சு நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லும்போது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊர்க்கூட்டம் போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து 6 பட்டரையும் தேர்ந்தெடுத்து ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுத்தோம். சரின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரடிக்குளம் CR காலனியில் பட்டாக்குரிய இடத்தை அளந்து கொடுக்க வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட சர்வேயன் இடத்தில் குடியேறும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். கரடிக்குளத்தில் உள்ள மக்கள் 153 பேருக்கு கடந்த 1993ஆம் ஆண்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அந்த இடங்களை வருவாய்த்துறை மூலம் முறையாக அளந்து கொடுக்கப்படவில்லை. இதனால் பட்டா வழங்கப்பட்டு மக்கள் குடியிருப்புகள் கட்ட முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக பட்டா பெற்ற மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பட்டா பெற்ற மக்கள் பட்டாக்குரிய சர்வே எண் உள்ள இடத்தில் மார்க்சிஸ்ட் ஒன்றிய செயலாளர் சாலமன்ராஜ் தலைமையில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரவீந்திரன், கிளை செயலாளர் கருப்பசாமி மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் அங்கு கூடி ஷெட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கயத்தாறு வட்டாட்சியர் நாகராஜன், கழுகுமலை காவல் ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் 93ஆம் ஆண்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆய்வு செய்து விரைவில் இடங்கள் அளந்து கொடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்தார். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து கயத்தாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 3 மாத காலத்திற்குள் பட்டாக்களுக்கு உரிய இடங்கள் அளந்து வரைமுறைப்படுத்தி கொடுக்கப்படும். அதுவரை பட்டா பெற்றவர்கள் எதிர்மனுதாரர்களும் சம்பந்தப்பட்ட இடத்திற்குள் வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகாவில் கரடிக்குளம் பஞ்சாயத்து CR காலனியில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 158 பேருக்கு 1993 இலவச வீட்டுமனை பட்டா கோயில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்குது. அந்த நிலத்தில் அந்த மக்கள் குடியேறுவதற்காக பல்வேறு முயற்சி செய்தால் அதில் வருவாய்த்துறை பட்டா வழங்கியது கணக்கில் பழைய பட்டாதாரர்களுடைய பெயர் இருப்பதனால அந்த நபர்கள் இலவச மனைப்பட்டா வாங்கிய மக்களை அந்த இடத்திற்குள் வரவிடாமல் தடுப்பதற்காக பல்வேறு முயற்சி என்பது செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த இடத்துல அந்த பட்டாதாரர்களை குடியேறக்கூடிய வகையில் குடிசை அமைத்து குடியேறக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடந்தது. அந்த நிகழ்வை ஒட்டி வட்டாட்சியர் காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ பிற்பகல் 1 மணி அளவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் முறையாக இந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வட்டாட்சியர் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் ஆண்டிப்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தின் பொழுது ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினரிடையே முன் விரோதம் காரணமாக ஒரு பிரிவினர் சாமி சிலையின் தலையை துண்டாக்கி சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள சீதா ராம்தாஸ் நகர் பகுதியில் அமைந்திருக்கும் முத்தாலம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது.
இதில் அப்பகுதியில் இருந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பிரிவினர் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக ஒரு பிரிவை சேர்ந்த சிலர் சுவாமி சிலை ஊர்வலத்தின் போது வழிமறித்து வாக்குவாதம் செய்து சுவாமி சிலையின் தலைப்பகுதி உள்ளிட்டவற்றை அடித்து சேதப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் வாக்குவாதம் செய்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் சுவாமி சிலையை சேதப்படுத்தியதாக 2 பேரை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதோடு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல வைத்தனர். கோவில் திருவிழாவில் சுவாமி ஊர்வலத்தின் போது முன்விரோதம் காரணமாக சுவாமி சிலையின் தலைப்பகுதி உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பின்னாடி வாங்க, என்ன பின்னாடி வாங்க, அப்படியே நிப்பாடிங்க. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் திருவண்ணாமலைக்கு செல்லும் பாதைகள் அனைத்திலும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் சுற்றி வர காலை முதல் இரவு வரை விடிய விடிய பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இதனையொட்டி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே வருடம் ஒருமுறை மட்டுமே வரும் சித்ரா பௌர்ணமி என்பதால் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை செல்லும் வழியெங்கும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். மேலும் பொதுமக்கள் தெரிவிக்கையில் திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு பொதுமக்கள் அதிகம் கூடுவார்கள் என்பது நிர்வாகத்துக்கும் காவல்துறையினருக்கும் அரசாங்கத்திற்கும் தெரியும். ஆனால் அவர்கள் இதற்கான தக்க நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாவதாக தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சுவாமியை தரிசிக்க வழிவகை செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். திண்டிவனம் தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய 1ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி பெருவிழாவை முன்னிட்டு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. திண்டிவனம் தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய 1 ஆண்டு சித்ரா பௌர்ணமி பெருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் 9 குண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் ஆகிய பொருட்களை கொண்டு செலுத்தப்பட்டது. மேலும் பூரணாகுதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ சுயம்பு நாக அங்காளம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், பல வகை அபிஷேக பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ரம்யமாக காட்சியளித்தார். மேலும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மகாஜோதி ஏற்றப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வந்து விஸ்வரூபம் அங்காளம்மன் முன்பு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சுயம்பு நாக அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான ராம்குமார் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரபோதினி
பௌர்ணமியையொட்டி திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மலையை சுற்றி கிரிவலம் சென்ற பக்தர்கள். திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வேதகிரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்பு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் திருக்கழுக்குன்ற வேதகிரீஸ்வரர் கோவிலில் மலையை சுற்றி காலை முதலே பக்தர்கள் கிரிவலம் சுற்றி வந்தனர். மேலும் இரவு தொடங்கி மறுநாள் காலை வரை பக்தர்கள் மலையை சுற்றி கிரிவலம் வந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே உலக புகழ்பெற்ற திருநங்கைகள் கொண்டாடும் கூவாக்கம் கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருநங்கைகள் திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 18ஆம் நாள் நடக்கும் இந்த திருவிழா கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி சாகை வார்த்தலுடன் மகாபாரத சொற்பொழிவுடனும் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மும்பை உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வந்து அரவான் சுவாமியை தங்கள் கணவராக ஏற்றுக்கொண்டு பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு வந்து அரவான் சுவாமி முன்பாக பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொண்டு கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான தர்மர் பட்டாபிஷேகம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்பு. ஆண்டிப்பட்டியில் சுவாமி ஊர்வலத்தின் போது மோதல், சுவாமி சிலையை சேதப்படுத்தியதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.